உலகத்தின் நம்பர் 1 மேட்ச் என்றால் அது இந்த மேட்ச் தாங்க. ஏனென்றால் வெற்றி பெற்ற பிறகு தோல்வியடைந்த இலங்கை அணி, அதே சமயம் தோல்வியடைந்த பிறகு வெற்றி பெற்ற இந்திய அணி. சரித்திரம் பார்க்காத இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் நிகழ்ந்த முதல் மேட்ச். அதாவது இந்திய அணி இப்போது ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்று வருகிறது. இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி வீரர்களின் பட்டியல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்படி அறிவிக்கப்பட்ட வீரர்கள் இப்போது ஆசிய கோப்பை தொடருக்கான வார்ம் அப் மேட்சுகளில் விளையாடி வருகின்றனர். அதிலும் சமீபத்தில் நடைபெற்ற இலங்கை அணிக்கு எதிரான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் இந்திய அணி இதுவரை உலகம் பார்த்திடாத அளவுக்கு மிரட்டலான அதிரடியில் மிரட்டியிருந்தது. அவங்க இந்த சம்பவத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்பு இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக இருந்த மற்றொரு விஷயத்தையும் இங்கே பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் சஞ்சு சாம்சன் இடம்பெற்றிருந்தார். இவர் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான பயிற்சி போட்டிகளில் இன்னும் இணையவில்லை. அதே சமயம் கேரளாவில் நடைபெற்று வரும் உள்ளூர் லீக் போட்டி ஒன்றில் விளையாடி வருகிறார். இந்த லீக் போட்டிகளில் ஒரு சில போட்டிகளில் சொதப்பினாலும் நிறைய போட்டிகளில் தரமான அதிரடியை வெளிப்படுத்தி வருகிறார். அதுவும் குறிப்பாக ஒரு போட்டியில் 51 பந்துகளில் 121 ரன்கள் வரை விளாசி அதிரடியில் மிரட்டியிருந்தார் சஞ்சு சாம்சன். அது மட்டுமில்லாமல் இதே லீக் தொடரில் சஞ்சு சாம்சன் ஒரே பந்தில் 13 ரன்கள் வரை குவித்திருந்தார். இதுதான் இப்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்திலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் இந்த போட்டியின் ஒரு கட்டத்தில் சஞ்சு சாம்சன் எதிர்கொண்ட அந்த ஒரு பந்தை சிக்ஸருக்கு பறக்கவிட அந்த பந்து நோபால் என நடுவர்களால் அறிவிக்கப்பட்டது. பிறகு அந்த நோபாலுக்கு ரீபாலாக ஃப்ரீ ஹிட் பால் போடப்பட்டது. அந்த ஃப்ரீ ஹிட் பந்தையும் மீண்டும் சிக்ஸருக்கு பறக்கவிட இதனால் அந்த ஒரே பந்தில் 2 சிக்ஸர்கள் மற்றும் நோபாலுக்கு 1 ரன் என்று மொத்தமாக 13 ரன்கள் வரை விளாசியிருந்தார் சஞ்சு சாம்சன். ஆக இப்படியாக கேரள லீக் போட்டியில் சஞ்சு சாம்சன் இந்த ஒரு சம்பவத்தை செய்ய, இதே சம்பவத்தை போலவே இந்திய அணி இப்போது ஆசிய கோப்பை தொடரில் ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறது. ஆமாங்க, இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் இலங்கை அணியுடன் இந்திய அணி மோதி வந்தது. இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச இலங்கை அணி முதலில் பேட்டிங் செய்ய நிர்ணயித்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணி ஆரம்பம் முதலே அதிரடியாகத்தான் விளையாடியது. அதிலும் குறிப்பாக இந்த போட்டியில் சமர விக்ரமா அதிரடியாக விளையாடி 97 ரன்கள் வரை குவித்திருந்தார். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் இலங்கை அணி 219 ரன்கள் வரை குவித்துவிட்டது. வழக்கமாக T20 போட்டிகளை எடுத்துக்கொண்டால் இந்த 219 ரன்கள் என்பது மிகப்பெரிய இலக்கு தாங்க. ஆனால் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் இந்த இலக்கு என்பது அவ்வளவு பெரிய இலக்கு என்றும் சொல்லிவிட முடியாது. அதற்கு காரணம், வார்ம் அப் மேட்சை பொறுத்தவரையில் பேட்டிங் செய்யும் அணி ஸ்குவாடில் இருக்கும் அனைத்து வீரர்களையும் பேட்டிங் செய்ய களமிறக்கலாம். அப்படி பார்த்தால் 15 பேர் இருக்கும் ஸ்குவாடில் நிறைய பேட்ஸ்மேன்களை இந்த போட்டியில் களமிறக்கலாம். அதே சமயம் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் பேட்ஸ்மேன்களுக்கு எந்த ஒரு பதட்டமும் பயமும் இருக்காது. வந்தா வருது போனா போகுது என அதிரடியாக விளையாடுவார்கள். அப்படி இருக்கும்போது இந்த 219 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஆரம்பம் முதலே சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அபிஷேக் சர்மா என இவர்கள் அதிரடியான தொடக்கத்தை கொடுத்தனர். இதனால் எதிர்பார்த்தது போலவே இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் சூழலில்தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் திடீரென 16வது ஓவருக்கு பிறகு இந்திய அணி தொடர்ச்சியாக நிறைய விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதனால் கடைசி நேரத்தில் இந்திய அணியிடம் இருந்த வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கை நழுவி இறுதியில் இலங்கை அணியிடம் வெற்றி என்பது மொத்தமாக சென்றுவிட்டது. ஏனென்றால் 19 ஓவர்கள் முடிவில் கடைசி 1 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கும்போது கடைசி 6 பந்தில் 42 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற அதிசயமான சூழ்நிலை உருவானது. அதாவது கடைசி 1 ஓவரில் அந்த 1 ஓவரில் இருக்கும் 6 பந்துகளிலும் 6 சிக்ஸர்கள் அடித்தாலும் கூட 36 ரன்கள் மட்டுமே தான் எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது 19வது ஓவரிலேயே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்து விட்டது என்று. அதுவும் அந்த கடைசி ஓவரில் இந்திய அணியின் சார்பில் பேட்டிங் செய்து கொண்டிருந்தது யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் வருண் சக்கரவர்த்தியும். அது மட்டுமில்லாமல் அந்த கடைசி ஓவரை வீச வந்தது இலங்கை அணியின் நட்சத்திர பவுலரான மதிசா பதிரனா. அப்படி இருக்கும்போது இந்த கடைசி ஓவர் தொடங்க, இந்த கடைசி ஓவரில் இந்திய ரசிகர்கள் மட்டுமின்றி இந்த ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களும் எதிர்பார்க்காத அளவுக்கு
மிகப்பெரிய அசாத்திய சம்பவம் ஒன்றும் அரங்கேறியது. ஆமாங்க, இந்த கடைசி ஓவரின் முதல் 3 பந்துகளையும் தொடர்ச்சியாக சிக்ஸருக்கு பறக்கவிட்ட யாஸ்வி ஜெய்ஸ்வால் அதன் பிறகு 4வது பந்தையும் சிக்ஸருக்கு பறக்கவிட அந்த 4வது பந்தை நோபாலாக வீசியிருந்தார் மதிசா பதிரனா. ஆக இந்த இடத்துல தாங்க இந்த போட்டி தலைகீழாக மாறியது. ஏனென்றால் 4வது பந்தை நோபாலாக வீசியதால் இன்னும் இந்த கடைசி ஓவரில் 3 பந்துகள் மீதமிருந்தது. அதே சமயம் நோபாலிலும் சிக்ஸர் அடித்ததால் 4 சிக்ஸர்களோடு இந்த ஓவரில் ஏற்கனவே இந்திய அணிக்கு 24 ரன்கள் வந்துவிட்டது. ஆகவே மீதி இருக்கும் 3 பந்துகளில் 3 சிக்ஸர்கள் அடித்துவிட்டால் கண்டிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் என்ற சூழ்நிலை உருவானது. இதனால் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு இந்தியா இலங்கை என இரு நாட்டு ரசிகர்களிடையும் மீண்டும் அதிகரித்தது. அந்த சமயத்தில் எதிர்பார்த்தது போலவே நோபாலுக்கு ஃப்ரீ ஹிட்டாக வீசப்பட்ட அடுத்த பந்தையும் அதற்கடுத்த பந்தையும் அதற்கடுத்த பந்தையும் என மொத்தமாக 3 பந்துகளையும் மீண்டும் ஹாட்ரிக் சிக்ஸர்களாக அடித்த யாஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்டாண்ட் பை வீரராக மட்டும்தான் இணைக்கப்பட்டுள்ளார். அதாவது இந்த ஆசிய கோப்பை தொடரில் அறிவிக்கப்பட்ட வீரர்களில் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டால்தான் அவர்களுக்கு மாற்று வீரராகத்தான் யாஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்காக களமிறங்க முடியும். அப்படித்தான் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான தேர்வு பட்டியலில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் இடம் பிடித்திருந்தார். அப்படி இருந்தும் கூட இந்த வார்ம் அப் மேட்சில் களமிறங்கி இந்திய அணிக்கு இப்படி ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் யாஸ்வி ஜெய்ஸ்வால். ஆக இந்த ஒரு வெற்றி போதுங்க யாஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு இந்திய அணியில் இன்னும் குறைந்தது 5 முதல் 10 வருடங்கள் நிரந்தரமான இடம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு. அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடரில் கூட யாஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்டாண்ட் பை வீரரிலிருந்து ஆடும் 11இல் களமிறங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் என்னதான் இவர் ஸ்டாண்ட் பை வீரராக இப்போது இந்த தொடரில் இடம்பெற்றிருந்தாலும் இந்த தொடரில் துணை கேப்டனாக இடம்பெற்றிருக்கும் சுப்மன் கில்லுக்கு உடல்நிலை திடீரென பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சுப்மன் கில்லுக்கு பதிலாக இந்திய பிளேயிங் 11இல் யாஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளே வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் இப்படியாக கடைசி 6 பந்தில் 42 ரன்கள் தேவை என்ற அசாத்திய சூழ்நிலை இருந்த போதும் அப்போதும் வெற்றிக்காக போராடி கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பை சூப்பராக பயன்படுத்தி இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த யாஸ்வி ஜெய்ஸ்வாலின் இந்த ஒரு சரித்திர சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. அது மட்டுமில்லாமல் கேரள லீக் தொடரில் ஒரே பந்தில் 13 ரன்களை பறக்கவிட்டு மிரட்டலான சாதனையை செய்த சஞ்சு சாம்சனின் அந்த ஒரு சாதனையை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. ஒரு பக்கம் ஒரே பந்தில் 13 ரன்கள் என சஞ்சு சாம்சன் சாதனை படைக்க, மறுபக்கம் 6 பந்தில் 42 ரன்கள் என யாஸ்வி ஜெய்ஸ்வால் சாதனை படைக்க என ஒரே நேரத்தில் இந்திய அணி வீரர்கள் 2 பக்கமும் நம்ப முடியாத வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளனர். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.